திலீவனே அன்பு தமிழர்களுக்கும் நம்மை ஆதரிக்கும் நேர்களுக்கும் வணக்கம். நான் சக்தி, இது எஸ்கே தமிழ். இப்ப நான் எங்க வந்து நிக்கிறேன்னு சொன்னா, பைக் எல்லாத்தையும் பார்த்தாலே தெரியும். யாழ்ப்பாணத்துல நல்லூர்ல வந்து நிக்கிறேன். இதுக்கு முதல் வீடியோல பார்த்துருப்பீங்க, நல்லூர் வீடியோ தான் போட்டு நான் வேட்டை திருவிழா வீடியோ வேற லெவல்ல போய் கொண்டிருந்தது. ஏன்னா அந்த வீடியோ கொஞ்சம் தெரியும் தான், நல்லூர்னு சொன்னாலே கடும் ஃபேமஸான விஷயம் தான். அப்ப வேற லெவல்ல போய் கொண்டிருந்தது. இன்னைக்கு நாங்க வந்திருக்கிறது ரதோற்சவம், தேர் திருவிழான்னு சொல்றது. ரதோற்சவம் பார்க்கறது வந்து, ஆனா தேர் இழுக்கிறத பார்க்க முடியாது. ஏன்னா அதை விடிய 5:30 5 மணிக்கு எல்லாம் தேர் இழுத்துருவாங்க. இவ்வளவு சன நெரிசல் இழுக்க முடியாதுன்றதால காலமே இழுக்கிறவங்க போல இருக்கு. இப்படி 5 மணிக்கு இழுத்துருவாங்க. இப்ப போய் நாங்க தேர் திருவிழால சனக்கூடுதோம். நான் சுமார் ஒரு 2 கிலோமீட்டர்ல இருந்து 1 கிலோமீட்டர் வாரத்துக்கு 2 மணித்தெல்லாம் சென்றுட்டு உள்ள அவ்வளவு சனம், அவ்வளவு வாகனம். வாங்க உள்ள போய் பாப்போம் என்ன மாதிரி என்ன விசேஷங்கன்னு சொல்லி பார்ப்போம். வாகனங்களை பாருங்க. அதுக்கால எனக்கு கோயில் உள்ளுக்கு போறதே எவ்வளவு நேரம் செல்லும்னு எனக்கு தெரியல. தளவாடங்கள், கதிரைகள், சந்திய பாருங்க எப்படி டிராபிக் பிளாக்கா இருக்கிறார். சந்திய நாங்க போய் தேரை போய் பார்ப்போம். தேர் இழுத்து முடிஞ்சிருக்கும், இருந்தாலும் போய் கோயில் வீதியை பார்ப்போம். பார்த்துட்டு தான் வந்து மற்ற கடைகள் அது எழுதுல பார்க்கறது. கோயிலுக்கு தான் போகணும் வலிக்கிட்டு. அதுக்கிட்ட இங்க ஒரு பாருங்க, ஒரு நல்ல விளையாடு சின்ன பிள்ளைகளுக்கான ராட்டினங்கள் எல்லாம் இருக்கு. பாத்தீங்களா? ஆனா யாரையும் காணல. வெயில் தானே இப்ப வரமாட்டோம், பின்னரம் தான் நல்ல தனமா இருக்கும். இதுல அந்த சுத்துவாங்க போட்டோக்கு சொன்னாரு. வெள்ளக்காரெல்லாம் புது ஐட்டங்களா இருக்கு. என்ன ஐட்டம்? என்ன ஐட்டம்னா இது? இது என்ன? பொடி மசாஜ். தைலம் பூசிட்டு ஓகே. இது ஹெட் மசாஜ். அதான் இது தெரியும் தெரியும். என்ன விலையா? நித்திர வரும். என்ன விலையா? எடுக்கலாமா மொத்தம்? இதுவும் அதே தானா? என்ன எவ்வளவு இது? இல்ல இது 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 650. இதுல பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் வந்தா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல யாரும் உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லி. இல்ல எப்படியும் கட்டாயம் இவ்வளவு பேர்ல உங்களுக்கு தெரிஞ்சது யாராவது ஒரு அளவு கட்டாயம் இருக்கும். அந்த அவர்கிட்ட பேரை கமெண்ட் பண்ணிவிடுங்க, இல்ல இவர் நிக்கிறாருன்னு சொல்லி. சக்தி எஃப்எம் நடத்துற ஒரு ஃபங்க்ஷன், ஒரு இது நடத்துறாங்க, அங்க வந்திருக்கிறோம். ஓகே, நாங்க பார்ப்போம் உங்களுக்கு என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி. இதுக்கால ஒரு மணிக்கான செல்லும் போல இருக்கு. இவ்வளோ கிரௌட்டுக்கால போக போன வருஷம் இந்த இடத்த இருந்து அந்த பொங்கல் போறதுக்கு எனக்கு 1.5 மணிக்கான சென்றது. அது பின்னேரம் வந்தா அப்படித்தான் இருக்கும். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. பின்னேரம் வந்தா சரியான நெரிசல், போகவே இல்லை. கோயில் உள் வீதிக்கு வந்தாச்சு. அன்னைக்கு இப்ப சரியான சனம் குறைவு. 100ல் 10 வீதம் தான் இப்ப நிற்கிறேன்னு சொல்லலாம். 100 வீதம் பார்க்கணும்னா பின்னேரம் தான் வருவேன். பின்னேரம் வந்தா அதுக்கெல்லாம் நடக்கலாம். அந்த பிரச்சனைக்காக தான் நான் காலமே வரேன். நல்லூர் சொன்னா சிவப்பு தான். இங்க எல்லாருமே சிவப்பு சாலை, சிவப்பு வெட்டியோட வந்து போறவன்.
நான் வந்ததுக்கு ரோட்ல நிறைய காவடி பார்த்தேன். வளாகத்துல இப்பதான் ஒரு காவடி இருக்காது. சரி, ஓகே, போய் பார்ப்போம். இனி காவடிகள் வந்து கொண்டிருக்கும். காவடிகள் எல்லாம் அன்னைக்கும் காவடி இங்கேயும் சன்னதிய மாதிரி பின்னேறம் தான் காவடிகள் கொஞ்சம் கூடுதலாக வரும். சன்னதி அளவுக்கு காவடிகள் வராது. முன்வீதிக்கு வந்தாச்சு. எல்லாம் பேரை பாருங்க. காவடிகள் அவுட்டு கொண்டு நீங்க மதியிலே வச்சு அவுட்டு காவடியெல்லாம் மதியிலே வச்சு அவுட்டு உள்ளுக்கு ஆடி கொண்டு போங்க. நான் உள்ள கொஞ்சம் இடவசதி இல்லை தானே, அதனால காவடிகளை எவ்வளோ காவடிகள் இருக்கு. இந்த உள்ள ஒரு வித்தியாசமான காவடி. இந்த லைன்ல நான் நிற்க போனா ஒரு நிறைய தூரத்துக்கு நிற்கிது இந்த காவடிகள். காரணம் இவ்வளவு தூரத்துக்கு இருக்கணும் பறவை காவடிகள். அரண்களுக்கு நடுவே அரசன். உண்மையாவே ஒரு மலை என்ன குண்டூசி போட்டா கீழே விடான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இருக்கு. இதை போட்டா விட ஆக்களுங்கெல்லாம் இருக்கு. அவ்வளோத்துக்கு சொன்ன ஒரு தேர் தான். மற்ற இடங்கள 3-4 தேர், ஒரே தேர், ஒரு தேர். அது எங்க இடங்கள்ல 3 தேர் 4 தேர் இல்லை. சில பஜனை நடக்குது. வெள்ளக்காரதான் இங்க கூடுதலா வந்து நிற்கிறான். காவடிகள் இதுலதான் எடுத்தோண்டே ஆடுற சன்னதிய மாதிரி இங்கேயும் காவடிகள் இதுல காட்டிக்கொண்டே ஆடினோம். வளையம் இங்கேயும் சுத்தி வர மடங்கள் இருக்கபடியா பிரச்சனை இல்லை. எல்லா மடத்துலயும் ஃபுல்லா மடத்து சாப்பாட்டுக்கு. எத்தனை வயது அம்மா வணக்கம். இங்க இன்னொரு சனம் கூட்டம் வந்ததாக சபைக்கு காவடிக்கான இசை இது. செருப்பு கலட்டி விட்டாங்க. செருப்பு ஒரு ஐடியாவில் கலட்டி விட்டாங்க. தந்திரத்தை பாய்ச்சி தான் கலட்டினாங்க. செருப்பு ஆட்டிய போறாங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்களோட தந்திரம் கழிச்சிருக்காங்க. காணில இருக்கு ஒன்று இருக்கு. அவங்களோட அங்க இருக்கு ஒன்று, இங்க இருக்கு ஒன்று, இங்க இருக்கு. தூர கலட்டி விட்ட வழியா தான் இருந்தது. இந்த வெயிலுக்கு நடந்து களைச்சு போயிருக்கிற மக்களை பாருங்க. இந்த ஆட்கள் இருக்கிறதுக்காக ஒரு கோயில் தரிசனம் முடிஞ்சு இப்ப வெளியில போய்கொண்டிருந்தாலும் சனம் குறைதே இல்லை. இவ்வளவு சனம் வெளியில போக அதை விட டவுன் சனம் உள்ளுக்கு வருது, கோயிலுக்குள்ள வருது. நாங்க கோயில் வீதியெல்லாம் பார்த்தாது கடைகளுக்கு போய் பார்த்தோம். கடைகள் அன்றைக்கு நேற்று 5ஆம் வீடியோல வனவாசியோட விட்டனா அதை தொடருவோம். இதுக்கு போனா திரும்பி வரையினாது. அதனால இந்த பக்கத்தால போகும்.
நல்ல இடத்த கொண்டு வந்து இளநீரை வச்சு இளநீ வியாபாரம் நடக்குது. நிறைய தேவையான பொருள் வெயிலுக்கு இளநீ அடிச்சா ராத்தலாத்தான் இருக்கு. பேசினோம் போய் வார இடங்கள்லாம் அதால இளநீரை விற்க தடை உள்ள போய் கடையில் எடுக்கலாம். ஏன்னா சரியான வியாபாரம் நெரிசல் அனுப்பினோம். இவங்க இஞ்சாலே 500 கொடுக்குறாங்க, இஞ்சாலே 1000 கொடுக்குறாங்க, இஞ்சால 2000 கொடுக்குறாங்க, 5000. நீரை பாருங்க. தியாக தீபம் திலீவன் நினைவாலயம் சிறப்பாக தான் செய்திருக்கலாம். திலீவன் நினைவாலயத்தை பார்த்து கொண்டு நல்லா இப்ப செய்திருக்கலாம். தியாதியும் திலீவன் நினைவாலயம் ரத்த தானம் வாங்கலாம் நடந்துட்டு போல. இவரும் ஒரு முருகன் தான். இவரையும் கும்பிட வேண்டிய ஒரு ஆள் தான். இவருக்கும் விழா எடுக்கணும் சொன்னா முருகனுங்கிற ஒரு பழைய அரசன், தமிழர்களுக்காக போராடிய அரசன். இவரும் அப்படி ஒரு தமிழுக்காக போராடிய ஒரு ஆள் தான். நிறைய மக்கள் முருகனை கும்பிட வந்த மக்கள் அனைவரும் திலீவனையும் கும்பிட்டு கொண்டுதான் போயினோம். அத நினைச்ச பெருமையா இருக்கு. அது கொஞ்சம் பேரா கும்பிடினோம். ஆனா திருப்பி திருப்பி நிறைய பேர் வந்து கும்பிட்டு கொண்டுதான் இருக்கணும். இன்னுமே எல்லாரும் வந்து இதை கும்பிட்டு இதையும் ஒரு ஆலயமா உருவாக்குவாங்க. வியாபாரமா உருவாக்காம ஒரு சிறந்த ஒரு நினைவாலயமா உருவாக்குவோம். இப்ப இருக்கிறதே ஓகே, மதிப்பு மரியாதை எல்லாம் கொடுத்து நீட்டா செய்யணும். நான் கடைகளை இது வந்து பலகார கடைகள். லிங்கம் ஐஸ்கிரீம் ஃபுல்லாவே வண்டில் சுண்டல், கிராம் சுண்டல் கடை எல்லாம் பத்தி கடைகள். கடைகள் எல்லாம் இருக்கு. நல்லூருக்கு வந்து வணக்கம். வணக்கம். எவ்வளவு நம்மளோட கடை இருக்கு? எங்க இருக்கு உங்களோட கடை? இது நல்லூர் கோயில். நல்லூர் கோயிலா இருக்கு. கோயில் கோயிலா போறதா? நான் எல்லா இடமும் போறேன். கடையில் நான் ஃபேமஸ் லைன். நீங்க என்ன சேனல்? என்ன சேனல்? எஸ்கே தமிழ். அப்படியே ஃபேஸ்புக்ல வருமா? ஃபேஸ்புக்ல வருமா? யூடியூப் சேனல். என்ன மாதிரி உடுப்பு இருக்கு? மலிவம் உடுப்பெல்லாம் நாங்க இது வந்து நல்லா இருக்கு. இதெல்லாம் நாங்க விக்கிற லைன்ல 750. இங்க வந்து 3 டிஷர்ட் 2000 அடிக்குது. 3 டிஷர்ட் 2000. வேற என்னடா வேகப்படுமா? நல்ல கதையா ஒரு 5-10 சமுதாயத்துக்கு தேவையான கதையெல்லாம் கேட்டு அடுத்ததா எல்லாருக்கும் பிடிச்ச ரியோ ஐஸ்கிரீம். உங்களை எடுத்தா சரிதான். வெயிலால ஒதுங்கி ஒதுங்கி நிக்கிறாங்க. நல்லா தேடி பெரிய மண்டல் போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கு. சர்பத் நல்ல சிஸ்டம். தண்ணி விடாக்கி ஒரு முக்கியமான தேவை இது உண்டு. இந்த வெயிலுக்கு ஒரு சேவையை வழங்கி கொண்டிருக்கணும். இதுவும் இல்லாட்டி மயங்கித்தான் விடுவாங்க ரோட்ல ஆக்கள். நல்ல அழகான கீ செயின்கள் இருக்கு. பாரதியார நிற்கிறார் கூட மக்களுக்கு அங்கே தெரிகிறார். பாரதியார்
இப்படியே போய் கொண்டிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் எடுத்து நினைக்கிறேன். எடுத்திருப்பேன். தேர்தலுக்கு எடுக்க முடியாது, 5 மணி நேரம் எடுக்கலாம். மற்ற எல்லாம் எடுத்திருக்கேன். சரி, ஓகே. இந்த வீடியோ புதுசாக வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்ற லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க.